இன்றைக்கி கறி லீவ்ஸ் பன்னீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, லெமன் ஜூஸ், தயிர், உப்பு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பன்னீரை ஃபோக் வச்சு லைட்டாக குத்தி விட்டுக்கலாம் மசாலா இறங்கிறதுக்காக. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இது கூட சேர்த்து மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து இந்த அளவு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடியை பன்னீர் மேலே கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோட் பண்ண பிறகு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான கறி லீவ்ஸ் பன்னீர் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.